தொடர்ந்து எதையும் எதிர்பார்க்காம உழைச்சா, ஒரு ஆழமான ஒரு கருத்தியல் சித்தாந்தத்தோட உழைச்சீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து அது மக்களின் ஆழ் மனதுக்குள்ள போகும் அப்படிங்கிறதுக்கு, ரீசென்ட்டா இந்த தேர்தல் பரப்புரையில நடக்கிற சில விஷயங்கள் தான் தோணுது. சீமான் அவர்கள பத்தி தான் சொன்னேன் என்டிகேல. தொடர்ந்து அவர் மேல வந்து பார்த்தீங்கன்னா, பல குறைகள்லாம் சொல்லிட்டு இருந்தாலும், தொடர்ந்து எலக்ஷன்ல தனியாவும், தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டே போகுது. இலவசம் குடுக்க மாட்டேன். அ பணம் வாங்க மாட்டேன். தண்ணி, மருத்துவம், கல்வி இதை இலவசமா குடுப்பேன். வேளாண்மை அரசு பணியாற்றுவேங்கிறது தான் மிக, மிக, மிக சிம்பிளான ஒரு விஷயம். இன்னைக்கு இன்ஸ்டா, யூடியூப் ஷார்ட்ஸு, ரீல்ஸு எந்த சோஷியல் மீடியால போய் பார்த்தீங்கனாலும், இதை பத்தி தான் இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா அவர் எதுவும் ஆள் வச்சு, ஸ்ட்ராட்டஜி வச்சு, ஐடி விங் வச்சுலாம் இத பண்ணல. மக்களே தன்னெழுச்சியா வந்து இத பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னா, ரீசென்ட்டா நான் பார்த்தது தான். ஒரு மேடையில ஒரு வயதான ஒரு மூதாட்டி வந்துட்டு பணம் குடுக்குறாங்க. யாருக்கு? சீமானுக்கு. வச்சுக்க வச்சுக்கன்னு சொல்லிட்டு. அப்ப அவன் எளிய மகன் காசு இல்லாம தவிக்கிறாங்க. போராடுறாங்க தனியா. நமக்காக தான் போராடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வயதான ஒரு பாட்டி வந்துட்டு பணத்த குடுக்குறாங்க. வேணாம் வேணாங்கிறாரு. இருந்தாலும் நீ வச்சுக்கப்பான்னு சொல்றாங்க. இது எந்த அ அ தேர்தல்ல நடந்திருக்குமா? எந்த கட்சிக்கு நடந்திருக்குமா? எந்த மாநிலத்தில நடந்துச்சு தெரியல. பணம் குடுத்து தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கட்சி தலைவர் வந்துட்டு வாக்காளர்களுக்கு பணத்தை குடுத்து வாக்கை பறிக்கத்தான் ட்ரை பண்ணுவாங்க. இங்க என்னன்னா, வாக்கு போடுறவங்க அவங்க காசு குடுக்குறாங்க. ஸோ டிமாண்ட் என்னமோ குடுத்தேல்ல. இது 1500 பேச்சு வச்சிருந்தா? 1500 உங்களுக்கு சீமான் பிடிக்குமா உங்களுக்கு சீமானுக்கு? சீமானா? நான் எங்கெங்கேயோ கூட்டத்துக்கு போயிருக்கேன். கீழக்கரையிலேருந்து, ராமேஸ்வரத்துலேருந்து, இது காரைக்குடிலேருந்து, பரமக்குடிலேருந்து உலகமே போயிருக்கேன். என் மகன் வெளிநாட்டில் இருக்கையிலே மகன் ஃபோன் பண்ணி சொல்லி நான் பிள்ளைய வந்து பேரங்கிட்ட சின்ன பிள்ளையில வச்சு அவர் மடியில் வச்சு போட்டோ எடுத்தான். திருவண்ணாமலையிலேருந்து இந்த உலகமே போயிருக்கேன். எங்கே பார்த்தாலும் செழிச்சு என் பிள்ளை நல்லபடியா அந்த ராம்நாட்டு தெய்வம் செழிச்சு அந்த வாசானி அந்த ஆலம்பரி காளி நான் கும்பிடுற தெய்வம் அந்த கருப்பரு என் பிள்ளை செழிச்சேன். எல்லாரும் இதுல நீங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, திரள் நிதி அப்படிமா க்ரௌட் ஃபண்டிங் இருக்கு இல்லையா? அது வந்து ஓப்பனா மிக நேர்த்தியா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அத பத்தி கிண்டல் செய்றவங்க இருப்பாங்க. ஆனா, அந்த திரள் நிதிய வந்துட்டு மக்கள்ட்ட வாங்கி மக்களுக்கு சேவை செய்றதுக்காக தான் வரேன்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்காரு. இன்னொரு இன்சிடென்ட்னா, ஒரு பையன் ஒரு உண்டியல் வச்சிருந்திருப்பான். அந்த உண்டியல கொண்டு வந்து குடுப்பான் சீமான் அவர்கள்ட்ட. தூக்கி குடுப்பான், கொண்டு வந்து குடுப்பான். ஸோ இந்த மாரி போற இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து அவங்க கையில இருக்க காச குடுப்பாங்க. இன்னொரு வந்து ஒரு வேட்பாளர் வந்து தெரு ஓரத்துல வேட்பாளர அ வாக்காளர் சந்திச்சு பேசிட்டு இருக்கும்போது, ஒரு ஐஸ் விக்கிற ஒரு தாத்தா வந்து ஒரு சாக்லேட் பிஸ்கட்ஸ்லாம் இருக்கும். எல்லாம் இருக்கும். குச்சி ஐஸ்லாம் இருக்கும். அதை வந்து முழுமையா 10 ஐஸ் அப்படியே ஃப்ரீயா குடுக்குறாரு. இவங்க வாங்கிட்டு இல்ல 10 ஃப்ரீயா வேணாம். பாதி காசு தரேன்னு குடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப வினோதமா இருக்குது. வித்தியாசமா இருக்குது இந்த எலக்ஷன்ல. ஸோ அவர் ஜெயிக்கிறாரு, தோக்குறார தாண்டி திரும்ப திரும்ப சொல்லுவேன். நான் ஜெயிக்கிறேன், தோக்குறேன் அப்படிங்கிறது கிடையாதுங்க. எவ்வளோ தூரம் என்னுடைய கருத்தியல வந்து மக்களின் ஆழ் மனதில் கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படிங்கும்போது, அதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். இதை விட இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னா, ரீசென்ட்டா இந்த சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா, பிஹைண்ட் ரூட், கலாட்டா இவங்கலாம் வந்துட்டு ஒரு பெரிய ஃபங்ஷன் நடத்துவாங்கல்ல, அதில இப்ப எல்லா கட்சிக்காரரையும் கூப்பிட்டுருப்பாங்க. நாம் தமிழ் மட்டும் கிடையாது. திமுக, அதிமுக எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. அப்படி வந்து விஜய் சீமான் அவர்களுக்கு ஒரு 3 சகாப்தம் கடந்த ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோகிராம் நடத்துனாங்க. அவ்வளவு நெளிவா இருந்தது. அவ்வளவு அட்டகாசமா இருந்தது. அதில என்னாச்சுன்னா, திரை உலகத்தில இருக்கவங்க சீமானை ஆதரிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஏன் அப்படின்னா, திரை உலகமே வந்து டிஎம்கேவுடைய கையில இருக்குது. அதாவது உதயநிதி ஸ்டாலினோட கையில இருக்கிறதுனால, நம்ம இவருக்கு ஆதரிச்சா நம்ம படத்திற்கு தியேட்டர் தருவாங்களா? மாட்டாங்களா? ஆப்பர்ச்சுனிட்டி போயிருமா? அப்படின்னு சொல்லி ஒரு எப்பயுமே ஒரு செகண்ட் ஸ்டாண்ட் எடுப்பாங்க இல்லையா? அதை உடைத்துக்கொண்டு இன்னைக்கு திரையுலகத்துல இருக்க அவ்வளோ பேர் வந்துட்டு சீமான் ஜெயிக்கணும், சீமான் வந்து எம்எல்ஏ ஆகணும், சீமான் வந்து முதல்வர் ஆகணும், சீமானுக்கும் எங்களுக்குள்ள நட்பு எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு நெகிழ்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா சீமான் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆளா? இப்படி வாழ்ந்திருக்கிறாரா? இவ்வளோ நல்லவரா? அப்படிங்கிற மாரி ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்குது. அப்ப எந்தெந்த தளத்திலலாம் வந்து இதெல்லாம் நடக்காம இருந்துச்சோ, அதெல்லாம் தன்னெழுச்சியா நடந்துகிட்டே இருக்குது. திரையுலகுலேருந்து கண்டிப்பா ஒருத்தவங்க வந்து பேச மாட்டாங்க. ஏன்னா தனக்கான வாய்ப்பு போயிருமோ, தனக்கான படத்திற்கான தியேட்டர் குடுக்க மாட்டாங்களா திமுக அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் உடைந்தது. பொதுமக்கள் அவங்க ஃபீல் பண்றாங்க. இவங்க எளியவர்கள் தான். இவங்க கையில காசு கிடையாது. காசு குடுக்க மாட்டேன். வ கல்விய ஃப்ரீயா குடுப்பேன். எஜுகேஷன ஃப்ரீயா குடுக்குறேன். தண்ணிய ஃப்ரீயா தர்றேன். மருத்துவத்தை ஃப்ரீயா தர்றேன். வேளாண்மைய வந்துட்டு அரசு தொழிலாக்குறேன். டாஸ்மார்க்க மூடுறேன் அப்படிங்கிறத நம்புறாங்க. நம்பி ஒரு தலைவருக்கு, ஒரு வேட்பாளருக்கு வேட்பாளர்கள் காசு குடுக்குறாங்க.
ஒரு சாதாரண ஒரு ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்கள் வந்து வேட்பாளருக்கு காசு கொடுக்குறாங்க. இது பயங்கர வித்தியாசமா இருந்தது. இத பத்தி தான் சொன்னேன். நீங்க இந்த நோக்கத்திலயும் பாருங்க. ஒரு பக்கம் முழுமையா இலவசம், இலவசம், இலவசம் சொல்லி எ பிரச்சாரம் பண்றாங்க. ஒரு பக்கம் வந்து இலவசமே கிடையாது. சண்டை பண்றாங்க கருத்தியலா. அவங்களுக்கு மக்கள் ஆதரவு. ஸோ இந்த மக்கள் ஆதரவு இங்க இருக்கா அப்படின்னா, இல்லவே இல்ல. நான் பார்க்கவே இல்ல இதுவரைக்கும். தயவு செய்து இந்த மாரி ஒரு மாற்றத்தை நம்ம வந்து பார்த்து சப்போர்ட் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன்.